காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் இருக்கிறார் நமது இணைப்பில். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், செங்கோட்டையனுடைய எண்ணம் ஈடேறுமா இதன் மூலம்? என்ன எண்ணம்? அவருடைய எண்ணம் என்ன? இல்ல, அதிமுக இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் அவர் குரல் கொடுத்து வந்தாரு. இப்போ வந்து ஓபிஎஸ் கூட அவர் ஒரே கார்ல பயணிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிடிவி தினகரனும் ஒன்றாக சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கே, அது குறித்து கேட்கிறேன். சார், மோடியும் புட்டினும் ஒரே கார்ல போனா அது செய்தி. இவங்க ரெண்டு பேரும் ஒரே கார்ல போறாங்கன்னு பெரிய செய்தியா? ஓபிஎஸ் வந்து ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர், அதுக்கப்புறம் நீக்கப்பட்டவர். இவர் வந்து செங்கோட்டையன் அதிமுக இன்னமும் இருக்கிறார், பொறுப்புகள் இல்லாமல் இருக்கிறார். எல்லாம் பழைய நண்பர்கள். இது ஒரே கார்ல போறது, ரெண்டு கார்ல தனித்தனியா போறதுங்கிறதுலாம் ஒரு விஷயமா? இதனால என்ன பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டு விட முடியும்? அதிமுகல இருந்து ஓரங்கட்டப்பட்டவர்கள் அவர்கள் அவங்களுடைய சர்வைவலுக்காக ஒன்று கூடியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க என்ன பண்ணிட முடியும்? ஏன் இதுக்கு முன்னால செங்கோட்டையன் வந்து டெட்லைன் எல்லாம் கொடுத்தாரு. அந்த டெட்லைனுக்குள்ள அவரால் என்ன சாதிக்க முடிஞ்சது? அதுக்கப்புறம் இந்த டெட்லைனே பத்தி பேசல. அடுத்த 10 நாள்ல என்னமோ டேட் டைம்லாம் சொன்னாரு, ஒண்ணுமே செய்ய முடியலையே. இதுல இருந்தே செங்கோட்டையனுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியலையா? அதனால இது வேற ஒண்ணும் இல்ல. இப்போ விஜய் வந்து என்டிஏக்குள்ள வருவாரா இல்லையாங்கிறத பற்றி அமித்ஷா சொல்லி இருக்கிற ஒரு பேட்டி நேற்றைக்குல இருந்து போய்கொண்டிருக்கிறது. இப்போ அதுக்கு கவுண்டரா ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இப்படி ஒண்ணு, இவங்க ஒன்னா சேர்ந்து ஒரே கார்ல பயணிக்கிறாங்க, அதை ஒண்ணு பெருசாக்குறது, அதன் மூலமா திசை திருப்பது, டாக்ஸ மாத்தி விடுறது, இவ்வளவுதான் விஷயம். இதனால எதுவுமே ஆகிவிட போவதில்லை. இன்னொன்னு, இவங்க பிரிந்தவர்கள் சொல்லிட்டு இருக்கோம். பிரிந்தவர்கள்னா ஏடிஎம்கேல இருந்து பல பேர் பிரிஞ்சிருக்காங்க சார். நயினார் நாகேந்திரன் கூட பிரிந்தவர் தான், கேபி ராமலிங்கம் பிரிந்தவர் தான். இன்னைக்கு டிஎம்கே மினிஸ்ட்ரியில இருக்க 8 அமைச்சர்கள் ஏடிஎம்கேல இருந்து பிரிந்தவர்கள் தான். எல்லாருமே பிரிந்தவர்கள். ஆனால் பிரிந்தவர்கள் அப்படிங்கிற அந்த அந்த டெர்மினாலஜிக்கு கீழே ஒரே சமூகத்தை சேர்ந்த 3 பேரை மட்டுமே அடையாளப்படுத்துறோமே, அது ஏங்கிறதா என் கேள்வி. இன்னொன்று, அந்த 3 பேருமே பிரிந்தவர்கள் கிடையாது. அவங்க அதிமுகவால் வெளியேற்றப்பட்டவர்கள். பொதுக்குழு கூடி வெளியேற்றப்பட்டவர்கள், கட்சி எடுத்த முடிவு. அதுல சசிகலாவும் டிடிவி தினகரனையும் வெளியேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தி அவர் வெளியேற வைத்தவரே வந்து ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் உடைய வேண்டுகோளுக்காக. ஏன்னா அப்பதான் அவர் வந்து கர்மயத்தை ஆரம்பிச்ச சசிகலாவுக்கு எதிராக. அதனால டிடிவி தினகரன் சசிகலா வெளியேற்றப்பட்டதுக்கு காரணம் ஓபிஎஸ். ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டது காரணம் எடப்பாடின்னு சொல்லிக்கலாம். வெளியேற்றப்பட்டவர்கள் பிரிந்தவர்கள் சொல்லிட்டு அது மீடியாவையும் இப்படி தப்பாவே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதனால இவங்க சேர்ந்து பயணிக்கிறது, தனித்தனியா பயணிக்கிறது எல்லாம் பெரிய எந்த அரசியல் முக்கியத்துவமும் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு இதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள், அவ்வளவுதான் விஷயம். தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஒரு செல்வாக்கு மிகுந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு ஒரு சில எதிர்பார்ப்புகள் அங்க இருக்கு. அவருடைய செல்வாக்குகளும் அங்கு மிகுந்திருப்பதா பார்க்கப்படுது. அப்படி இருக்க சூழலில் இது பெரிய அளவுல இந்த சந்திப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்ததா அப்படின்றதா சொல்றீங்களா? உங்களுக்கு அபரிமிதமான செல்வாக்கு இருக்கு அப்படின்னா டிடிவி தினகரன் ஏன் ஜெயிக்கல, ஏன் தோற்றார் சொல்லுங்க? அவ்வளவு அபரிமிதமான செல்வாக்கு இருக்குன்னா ஜெயிச்சிருக்கணும்ல. அவரால் ஜெயிக்க முடியலையே. இதைத்தான் சொல்றேன், இது எல்லாமே வெறும் தோற்றம். ஒரு தோற்றத்தை, பிம்பத்தை கட்டமைச்சுட்டே இருக்காங்க. ஆனா உண்மை எதுவுமே கிடையாது. நீங்க டிடிவி தினகரனுடைய செல்வாக்கு நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ல எடுத்துட்டே வாங்க. 18 தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்த காலத்துல 8% வாங்கினாரு. அதுக்கப்புறம் நடந்த லோக்சபா எலெக்ஷன் 5.5% வாங்கினாரு. 2021 தேர்தலப்ப 165 தொகுதிகளில் போட்டியிட்டு 2.3% டிடிவி தினகரன் வாங்கினார். இந்த தேர்தல 1% வாங்கியிருக்காரு. நாளுக்கு நாள் அவர் சரிந்து கொண்டே வருகிறார். அவருக்கு சவுத்ல செல்வாக்கு இருக்க இந்த தடவை அவர் போட்டியிட்டது அவர்கள் சமூகம் பெருவாரியா இருக்கிற தொகுதியில் தானே. அவர் ஏன் தோற்றார்? அதனால நீங்க சொல்ற மாதிரி அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. செல்வாக்கு இருப்பது போன்ற தோற்றம் மீடியாக்களால் உருவாக்கப்படுகிறது, இதுதான் உண்மை. இதை இந்த தேர்தல் நிரூபிக்கும், வர்ற தேர்தல் நிரூபிக்கும் அவருடைய உண்மையான செல்வாக்கு என்னன்னு. இவருடைய சந்திப்பு பெரிய அளவில் முக்கியத்துவம் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை கிடையாது. தோற்றத்தை உருவாக்குகிற முயற்சி.
எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இப்போ கட்சி ரீதியாக எதுவும் நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா செங்கோட்டையன் மீது? என்ன நடவடிக்கை இருக்கு? தனிப்பட்ட முறையில நட்புங்கிற அடிப்படையில 2 பேரும் சேர்ந்து போயிருப்பாங்க. இதுல என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இன்னைக்கு செங்கோட்டையோட ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு அடிப்படை உறுப்பினர், அவ்வளவுதான். பொறுப்புகள்லாம் பறிக்கப்பட்டிருக்கு. ஒரு அடிப்படை உறுப்பினர் டிஎம்கே காரர்களோட கூட பேசலாம். ஏன் பேசுறேன்னு நான் சொல்ல முடியும்? பழைய நண்பர்கள் தானே. இதுல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இன்னொன்னு, செங்கோட்டையனே ரொம்ப பிளான் பண்ணி அது எதுன்னு பண்ணினாலும் ஒண்ணுமே நடக்காது. அவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லைங்கிறது மத்த எல்லாருக்கும், அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருக்கு தெரியும். ஒரு தோற்றத்துக்காகத்தானே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வெறும் தோற்றம் தான். இல்ல எந்த ஃபேக்டும் கிடையாது, உண்மை கிடையாது. இப்போ டிடிவி தினகரன், செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் ஒரே குடைக்கு கீழ் வருவது போது வேறொரு அணிக்கு செல்லும் போது கூட்டணி வச்சு செயல்படும் போது பலம் மிக்கதா இருக்காதா? இன்னும் அவங்க வேற எந்த அணிக்கு போயிட முடியும்? டிஎம்கேக்கு போயிட முடியுமா? நேற்றுக்கு வரைக்கும் ஜெயலலிதாவுடைய பயணித்தவர்கள். அப்படி போனா அவங்க கூட இருக்க ஃபாலோவர்ஸ் சேர்த்துப்பாங்களா? சரி, இங்க ஏடிஎம்கேக்குள்ள வர முடியாது. ஏன்னா எடப்பாடி நிராகரித்து விட்டார். வேற எங்க போக முடியும்? வேற எங்க போக முடியும்? ஒருவேளை விஜய்கிட்ட ஒட்டலாமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் விஜய் பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். யார் நடத்திட்டு இருக்கா எல்லாம் எனக்கு தெரியும். இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு நிறைய சாத்தியங்கள் உண்டு. இப்ப அதுக்கு ஏற்றபடியே நேற்றைக்கு இன்னொரு தொலைக்காட்சியுடைய குரூப் எடிட்டர்ஸ அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார். விஜய்க்கு கதவை சாத்தல. விஜய் தொடர்பான விஷயங்களை நாங்க எங்க காம்பனன்ட் பார்ட்டி அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டாதான், எடப்பாடியார் இவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு நாங்க முடிவெடுப்போம் அப்படிங்கிறாரு. நோன்னு சொல்லவே இல்லை. அதுக்கான முயற்சி போயிட்டு இருக்கு. இப்ப இவங்க என்ன செய்வாங்க? இவங்களா தனியா நின்னுக்க வேண்டியதுதான். 2021 டிடிவி தினகரன் தேமுதிக, எஸ்டிபிஐ, மஜ்லிஸ் பார்ட்டியோட ஒரு கூட்டணி வச்சாரு. அதே போல இவர்களாக ஒரு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். அதை வச்சுட்டு அவங்க எவ்வளவு தூரம் மைலேஜ் எடுக்க முடியும் பார்க்கலாம். தேர்தல் பதில் சொல்லும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.